ஒரு பக்தர் மனசுக்குள்ள சாய்பாபாவை சந்தேகிக்கிறார். அடுத்த கணமே பாபா அவர் மனச படிச்சு நான் பைத்தியம் இல்லைன்னு சொல்றார். ஆமா. இன்னொரு சமயம் பாருங்க, ஒரு பக்தரோட மனைவிக்கு ரொம்ப ஆபத்தான காலரா, டாக்டர்ஸ் கூட கைவிட்ட நிலைமை. ம். அப்போ பாபா உதி, அதாவது இந்த சாம்பல் அப்புறம் தீர்த்தம் கொடுக்க சொல்றார். என்ன ஆச்சரியம்னா, அரை மணி நேரத்துல அந்த அம்மா குணமாயிடுறாங்க. நம்ப முடியாத மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா, இது மாதிரி ஆச்சரியமான, சில சமயம் ஏன் நம்பவே முடியாத அனுபவங்கள் நிறைஞ்ச ஒரு உலகத்துக்குள்ள தான் நாம இப்போ ஒரு ஆழமான பார்வை செலுத்த போறோம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நாம பி.வி. நரசிம்ம சுவாமி தொகுத்த சாய்பாபா பக்தர்களோட நேரடி அனுபவங்களை பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். இது பாபாவோட வாழ்ந்தவங்க, அப்புறம் அவரோட மகா சமாதிக்கு பிறகும் அவரோட அருளை பெற்றவங்க, அவங்களோட அனுபவங்களோட தொகுப்பு. ஆமா, இது ரொம்ப முக்கியமான பதிவுகள். இந்த அனுபவங்கள் வழியா நாம என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம்னா, சாய்பாபாவோட உண்மையான இயல்பு என்ன, அவர் எப்படிப்பட்டவர், அவரோட வழிமுறைகள் எப்படி இருந்துச்சு, சரி, அப்புறம் சாதாரண மனுஷங்க வாழ்க்கையில அவர் எப்படி ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. இது வெறும் அதிசய கதைகளோட பட்டியல் மட்டும் இல்ல. இல்ல. இது ஒரு ஆன்மீக ஆளுமையோட பன்முகத்தன்மைய, அவர் எப்படி ஒவ்வொரு பக்தர்களோடையும் தனிப்பட்ட முறையில உரையாடினார், அவங்களுக்கு வழிகாட்டினார் அப்படிங்கறத வெளிச்சம் போட்டு காட்டுற நேரடி சாட்சியங்கள். பாபா சொன்னதா ஒரு வாக்கு சொல்லுவாங்களே, ஏன் சமாதி என் பக்தர்களின் தேவைகளை நிறைவேற்றும்னு. ஆமா, அந்த வாக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு இந்த அனுபவங்கள் காட்டுதான் பார்க்கலாம். நிச்சயமா பார்க்கலாம். இது வழியா அதையும் நாம ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். சரி, அப்போ முதல்ல பாபாவோட அந்த அற்புத இயல்புலேருந்தே ஆரம்பிக்கலாமா? அவரை அந்தர்யாமின்னு சொல்றாங்க. அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிறத, மனசுல நினைக்கிறத தெரிஞ்சவருங்க. ஆமா, இது பல பக்தர்கள் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம். மனசுல என்ன ஓடுதுன்னு அவருக்கு தெரியும். இதுக்கு உதாரணங்கள் நிறைய இருக்கு இல்லையா? நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு அந்த நீதிபதி சம்பவம். ஒரு நீதிபதி படிச்சவர், அவர் பாபாவை முதல்ல சந்திக்கிறாரு. ம். பாபா அப்போ கொஞ்சம் ஆவேசமா, கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறத பார்த்து அந்த நீதிபதி மனசுக்குள்ள என்ன நடக்கிறாருன்னா, இவர் ஒருவேளை பைத்தியமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஓ. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பாபா அந்த நீதிபதி பக்கத்துல வந்து அவர் தலைய மெதுவா தடவி ரொம்ப அமைதியா, நான் பைத்தியம் இல்லே அப்படின்னு சொல்றார். அடே அப்பா, இது எப்படி? இதுதான் அந்த அந்தர்யாமி தன்மை. இது வெறும் மனச படிக்கிறது மட்டும் இல்ல பாருங்க. அந்த பக்தரோட பயத்தை, சந்தேகத்தை போக்குற ஒரு கருணை செயல் இது. அவருக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கற மாதிரி. ஆமா, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வெறும் மன எண்ணங்களை மட்டும் இல்ல, தூரத்துல நடக்கிற விஷயங்களை கூட தெரிஞ்சு வச்சிருந்திருக்காரு போல இருக்கே. ஆமா, அதுவும் பதிவாகி இருக்கு. ஒரு நண்பரோட மனைவிக்கு பல மைல் தூரத்துல பக்கவாதம் வந்தது. அதை இங்க ஷீல்டில இருந்தே பாபா தெரிஞ்சு சொல்லியிருக்கார். இன்னொரு சம்பவம், ஒரு வக்கீல் தேர்வு எழுதாமலேயே ஊருக்கு திரும்பி வந்ததை இங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்டு கேட்டிருக்கார். இது எப்படி சாத்தியம்? இது வெறும் மனசு படிக்கிறத தாண்டின விஷயம் இல்லையா? நிச்சயமா, இதுதான் பாபாவோட இயல்புல இருக்கிற ஒரு ஆழமான அம்சம். இது வெறும் டெலிபதி மாதிரி மனச படிக்கிறதுன்னு மட்டும் சொல்லிட முடியாது. சரி. தொலைவில் நடப்பதை அறிவது, எதிர்காலத்தை உணர்த்துவது. உதாரணமா, ஹார்த்தாங்கிற ஊர்ல ஒருத்தரோட மரணத்தை பத்தி முன்னாடியே சொன்னது. ஏன் சில சமயம் போன ஜென்மத்தை பத்தி கூட பேசுறது, பல பரிமாணங்கள் இதுல இருக்கு. அப்போ இது ஒரு தெய்வீக சக்தி மாதிரி? ஆமா, அப்படி சொல்லலாம். இல்லனா சித்த புருஷர்கள் கிட்ட இயல்பா காணப்படுற ஒரு தன்மைன்னு ஆன்மீக மரபுகள்ல சொல்றாங்க. இது பக்தர்களுக்கு அவரோட தொடர்பு சாதாரண மனித அளவை கடந்ததுங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையை கொடுத்தது. அந்த நம்பிக்கை நிச்சயம் அவரோட அற்புத சக்திகள் மூலமா இன்னும் வலுப்பட்டிருக்கும் இல்லையா? நோய்களை குணப்படுத்துறது, ஆபத்திலிருந்து காப்பாத்துறதுன்னு நிறைய அனுபவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆமா, நிறைய இருக்கு. குறிப்பா குணப்படுத்துறத பத்தி பேசும்போது நீங்க ஆரம்பத்துல சொன்ன இந்த காலரா சம்பவத்தையே எடுத்துக்கலாம். ஆமா, டாக்டருங்களே கைவிட்ட நிலைமை. அப்போ பாபா கொடுத்த உதி, அதாவது அவரோட துணிங்கிற அந்த அணையா நெருப்புல இருந்து எடுத்த சாம்பல், அப்புறம் தீர்த்தம், இது ரெண்டும் தான். இத கொடுத்த அரை மணி நேரத்துல அந்த பெண்மணி பூரணமா குணமடைஞ்சதா பதிவிருக்கு. இது மாதிரி டிபி, ஆஸ்துமா, மனநோய் வரைக்கும் குணமானதா பல அனுபவங்கள் பக்தர்கள் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, அவரு பெரும்பாலும் உதி, தீர்த்தம் மாதிரி ரொம்ப எளிமையான விஷயங்களை தான் பயன்படுத்திருக்காரு இல்லையா? ஆமா, அதுதான் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. பெரிய மருந்துகளோ சிக்கலான வழிமுறைகளோ இல்ல, ரொம்ப சிம்பிளான விஷயங்கள்.
அப்போ அந்த பொருள்லையா சக்தி இருக்கு இல்ல அந்த நம்பிக்கையில சக்தி இருக்கா? இது எப்பவுமே வர்ற கேள்வி. இது ஒரு நல்ல கேள்வி. பக்தர்களோட பார்வையிலிருந்து பார்த்தா அந்த உதிங்கிறது வெறும் சாம்பல் இல்ல, அது பாபாவோட அருள், அவரோட சக்தி நிறைஞ்ச ஒரு பிரசாதம். சரி. அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் பல அற்புதங்களுக்கு அடிப்படையா இருந்திருக்குன்னு தோணுது. அதே சமயம் பாபா ஆபத்திலிருந்து காப்பாத்தின சம்பவங்களும் நிறைய இருக்கு. என்ன மாதிரி ஆபத்துகள்? பாம்பு கடி, புலி தாக்குதல்ல இருந்து காப்பாத்தினது, திருடர்கள் கிட்ட இருந்து காப்பாத்தினது, பெரிய விபத்துகள்ல இருந்து, தீ விபத்துகள்ல இருந்து காப்பாத்தினதுன்னு பல சூழல்கள்ல பாபா ஏதோ ஒரு ரூபத்துல வந்து காப்பாத்தினதா பக்தர்கள் சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்ப வினோதமா ஒரு சம்பவம் இருக்குன்னு சொன்னீங்களே, பூனை வடிவத்துல வந்து அடி வாங்கினது, அது என்ன? ஆமா, அது ஒரு சுவாரஸ்யமான, கொஞ்சம் யோசிக்க வைக்கிற அனுபவம். ஒரு சமயம் பாபாவோட பக்தர் ஒருத்தர் அவர் வீட்ல இருந்த பூனை தெரியாம பால் குடிச்சதுக்காக அதை கொஞ்சம் கடுமையா அடிச்சிருக்கார். சரி. அவர் ஷீர்டிக்கு வந்தப்போ பாத்திருக்காரு, பாபாவோட முதுகுல பிரம்பால அடிச்ச மாதிரி காயம் இருந்திருக்கு. அட. விசாரிச்சப்போ பாபா என்ன சொன்னார்னா, நான் எல்லா உயிர்கள்லயும் இருக்கேன், நீ அந்த பூனைக்கு அடிச்ச அடி எனக்கும் விழுந்துச்சின்னு சொன்னதா அந்த பதிவு சொல்லுது. இது ஆழமான விஷயமா இருக்கே. ஆமா, இது அவர் எல்லா உயிர்களோடையும் தன்னை எப்படி ஐக்கியப்படுத்திக்கிறாருங்கிற ஒரு தன்மையை காட்டுற மாதிரி இருக்கு. இது வெறும் அற்புதங்கிறது தாண்டி ஒரு பெரிய ஆன்மீக பாடம் இதுல இருக்கு. ஆனா இவ்வளவு சக்தி வாய்ந்தவரா இருந்தாலும் அவரை புரிஞ்சுக்கிறது அவ்வளவு சுலபமா இருந்திருக்காதுன்னு தோணுது. அவர் இந்துவா முஸ்லிமாங்கிற கேள்வி பலருக்கும் இருந்திருக்குமே. ஆமா, அது ஒரு பெரிய கேள்வியாவே இருந்திருக்கு. அவரோட தோற்றம், பழக்க வழக்கங்கள் 2 மதத்தோட கூறுகளையும் கொண்டிருந்ததா சொல்றாங்க. எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் ஒரு முஸ்லிம் பக்கீர் மாதிரி கஃபனின்னு சொல்ற நீங்க அங்கி அணிஞ்சிருந்தாலும், அவர் காது குத்தியிருந்ததும் சுன்னத் செய்யப்படாம இருந்ததும் இந்து அடையாளங்களா பார்க்கப்பட்டுச்சு. அவரே சில சமயம் நான் கடவுள்னு சொல்லுவார், சில சமயம் நாம எல்லாரும் அல்லாவோட படைப்புகள்னு சொல்லுவார், எல்லா கடவுள்களும் அல்லாதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் ஒரு மதத்தையும் சாராதவரா? அப்படி சொல்லலாம். அவர் தன்னை எந்த ஒரு மத அடையாளத்துக்குள்ளேயும் அடக்கிக்க விரும்பலன்னு தெரியுது. நான் இருக்கும் வீடு இதுன்னு தன் உடம்ப காட்டுவார். ஓ. இந்த மர்மமான தன்மை, இந்த எல்லா வரையறைகளையும் தாண்டி நின்ன நிலைதான் பலரையும் ஈர்த்தது. ஆனா அதே சமயம் இது சில மரபுவாதிகளை, அதாவது பழமைவாதிகளை கொஞ்சம் குழப்பமும் செஞ்சது உண்மைதான். சரி, இப்ப பாபாவோட வழிமுறைகளை பத்தி பார்க்கலாம். அவர் பக்தர்களை வழிநடத்தின விதம் ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுல ரொம்ப பிரபலமானது தட்சிணா கேட்கிற பழக்கம். இது எதுக்காக? பணத்துக்காகவா? இல்ல, நிச்சயமா பணத்துக்காக இல்லங்கிறது பக்தர்களோட அனுபவங்கள்ல ரொம்ப ரொம்ப தெளிவா தெரியுது. தட்சிணேங்கிறது பாபாவோட ஒரு கருவி, ஒரு டீச்சிங் டூல் மாதிரி. கருவியா? எப்படி? அத அவர் பவர்விதமா பயன்படுத்தியிருக்காரு. சில சமயம் ஒரு பக்தர்கிட்ட இருந்த பணம் முழுவதையும் கேட்டிருக்காரு. ஒரு உதாரணத்துல ஒருத்தர்கிட்ட இருந்த 100 ரூபாய 3 தடவையா கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு வாங்கிட்டு, அப்புறம் கையில காசே இல்லாதப்போ மத்தவங்க கிட்ட கடன் வாங்கியாவது கொடுன்னு சொல்லியிருக்கார். எதுக்கு அப்படி? இது ஒருவேளை அந்த பக்தரோட பணத்தின் மீதான பற்ற குறைக்கிறதுக்கும் அவரோட அகங்காரத்தை ஒழிக்கிறதுக்கும் ஒரு வழியா இருக்கலாம்னு தோணுது. என்கிட்ட இது இருக்குங்கிற எண்ணத்தை உடைக்கிற மாதிரி. ஆனா சில சமயம் குறிப்பிட்ட தொகையா மட்டும் கேட்டிருக்காரமே, அதுல எதுவும் உள்ளர்த்தம் இருக்குமா? நிச்சயமா அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. ஒரு பக்தர் யோகா வாசிஷ்டம்ங்கிற ஆன்மீக நூலை படிச்சுட்டு இருக்கும்போது பாபா அவர்கிட்ட கரெக்டா 15 ரூபாய் தட்சிணை கேட்டிருக்கார். 15 ரூபாயா? ஆமா, அதுக்கு பாபாவே பின்னால விளக்கமும் சொல்லியிருக்கார். அந்த புத்தகத்தோட 15 முக்கியமான கருத்துக்களை மனசுல ஆழமா நிறுத்திக்க சொல்றது அந்த தட்சிணையோட நோக்கம்னு. ஓஹோ, அப்ப அந்த நம்பருக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆமா, இன்னொருத்தர்கிட்ட அவர் சட்டப்பையில எவ்வளவு சில்லறை இருக்கோ அதை அப்படியே துல்லியமா 1 ரூபாய் 2 அணா 6 பைசான்னு கேட்டு வாங்கியிருக்கார். ஆச்சரியமா இருக்கு. பாபாவே ஒரு சமயம் சொல்லியிருக்காரு, நான் எல்லார்ட்டையும் கேட்கறதில்ல, ஃபக்கீர் அதாவது கடவுள் யார கை காட்டுறாரோ அவங்க கிட்ட தான் கேட்கறேன், ஆனா அப்படி வாங்கறதுக்கு பதிலா நான் 10 மடங்கு திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. அப்போ தட்சிணைங்கிறது ஒரு சோதனை மாதிரி, இல்ல ஒரு பாடம் கத்துக் கொடுக்கற மாதிரி, அகங்காரத்தை அழிக்கிற ஒரு வழி, இல்லைன்னா ஒரு விதமான ஆசீர்வாதம்னு பல அர்த்தங்கள்ல வந்திருக்கு. சரியா சொன்னீங்க. அது ஒவ்வொரு பக்தரோட நிலை, தேவை, அவரோட ஆன்மீக படிநிலைக்கு ஏத்த மாதிரி மாறுபட்டிருக்கு. இது அவரோட அந்த தனிப்பட்ட வழிகாட்டுதலோட ஒரு முக்கியமான பகுதி. அவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வழிகாட்டல. ஆமா, அதான் அடுத்த முக்கியமான விஷயம். அவரோட வழிகாட்டுதல் ரொம்பவே தனித்துவமா, இண்டிவிஜுவலைஸ்டா இருந்திருக்கு. ஆமா, நீ ராம பக்தனா இருந்தா ராமன் கிட்டேயே இரு, அல்லாவை விரும்புனா அல்லா கிட்டே இருன்னு சொன்னதா ஒரு பதிவு இருக்கு. இது எதை காட்டுது?
இது பாபாவோட பரந்த மனப்பான்மையையும் ரொம்ப நடைமுறைக்கு ஏற்ற அணுகுமுறையையும் காட்டுது. அவர் யாரையும் உங்களோட இயல்பான பக்தி மார்க்கத்துல இருந்து மாத்த நினைக்கல. மாறாக அவங்க இருக்கிற பாதையிலேயே இன்னும் தீவிரமா உண்மையா போக ஊக்கப்படுத்தியிருக்கார். ராதாபாய் தேஷ்முக்குங்கிற ஒரு பெண்மணி பாபா கிட்ட உபதேசம் கேட்டு உண்ணாவிரதம் இருந்தாங்க. அப்போ பாபா அவங்க கிட்ட உபதேசம் கொடுக்கறது ஏன் வேலையே இல்ல, ஏன் குருவோட வழி வேற, அது ரொம்ப மறைமுகமானது, நேரடியா சொல்றது இல்ல, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லியிருக்கார். இது அவர் ஒரு குறிப்பிட்ட வழிமுறையில எல்லாரையும் கட்டாயப்படுத்தலைங்கிறத ரொம்ப தெளிவா காட்டுது. அப்போ எப்படி வழிகாட்டினார்? கனவுகள் மூலமாவா இல்ல வேற ஏதாவது வழியா? கனவுகள் மூலமா வழிகாட்டுனதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. உள்ளுணர்வுகள் மூலமா சில விஷயங்களை உணர்த்தியிருக்கார். சிலரை குறிப்பிட்ட புத்தகங்களை படிக்க சொல்லியிருக்கார். ஞானேஸ்வரி, யோக வாசிஷ்டம் மாதிரி ஆன்மீக நூல்களை. சரி. ஒரு பக்தருக்கு அவர் ஏற்கனவே அவரோட குரு கிட்ட இருந்து வாங்கின மந்திரத்தையே நினைவுபடுத்தி அதையே தொடர்ந்து விடாம ஜபிக்க சொல்லியிருக்கார். பாருங்க, இதுக்கு எவ்வளவு ஆழமான ஞானம் வேணும். ஒவ்வொருத்தரோட ஆன்மீக நிலையையும் தனித்தனியா புரிஞ்சுக்கிற தன்மை வேணும். ஆமா, ரொம்ப கருணையும் வேணும். நிச்சயமா. எல்லாவற்றுக்கும் மேல அவர்கிட்ட முழுமையா சரணடைஞ்சா அவர் வழிகாட்டுவாருங்கிற அந்த நம்பிக்கை, அந்த சரணாகதி தான் முக்கியங்கிறது இது உணர்த்துது. இந்த வழிகாட்டுதலோட உதி ஒரு முக்கியமான கருவியா இருந்திருக்குன்னு முன்னமே சொன்னீங்க. நோய்களை குணப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லாம வேற எதுக்கெல்லாம் பயன்பட்டது? உதி நோய்களை குணப்படுத்துறதுக்கு பரவலா பயன்படுத்துறது உண்மைதான். அதுக்கு பல உதாரணங்கள் நாம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் பக்தர்கள் உதிய பயன்படுத்தியிருக்காங்க. எப்படி? உதாரணமா வெளியூர் பயணங்கள் போகும்போது கொஞ்சம் உதிய எடுத்துட்டு போறது, வீட்ல தீய சக்திகள் அண்டாம இருக்கிறதுக்கு பயன்படுத்துறது, ஏன் சில சமயம் பயம் போகிறதுக்கு கூட உதிய பூசிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. ஓஹோ. முன்னமே சொன்ன மாதிரி அது வெறும் சாம்பலா அவங்க பார்க்கல. அது பாபாவோட அருளோட சக்தியோட ஒரு நேரடி வெளிப்பாடு, ஒரு பிரசாதம். அந்த நம்பிக்கை தான் அதுக்கு அவ்வளோ வலிமையை கொடுத்தது. பாபாவோட வழிமுறைகள்ல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அவரோட பேச்சுன்னு சொல்றாங்க. அது பல சமயம் நேரடியா புரியாதான், குறியீடுகளா இருக்குமாமே. ஆமா, அதுக்கு மறைப்பொருள் மொழி அல்லது கிரிப்டிக் லாங்குவேஜ்னு சொல்லலாம். இது சில சூஃபி ஞானிகள் கிட்டையும் சில இந்து சித்தர்கள் கிட்டையும் காணப்படுற ஒரு வழக்கம்தான். உதாரணமா அவர் பைசான்னு சொன்னா அது நேரடியா பணத்தை மட்டும் குறிக்காது. சில சமயம் அது புண்ணியம், இல்லனா ஒருத்தரோட தகுதி, இல்லனா ஆன்மீக முன்னேற்றம்னு பல அர்த்தங்கள்ல இருக்கலாம். கேட்பவரோட நிலைக்கேத்த மாதிரி அதை புரிஞ்சுக்கணும். அப்போ நேரடியா சொல்லாம ஏன் இப்படி சொல்றார்? இது பக்தரை நேரடியா பதில் கொடுக்காம கொஞ்சம் யோசிக்க தோண்டும். அவங்கவங்க புரிதலுக்கு ஏத்த மாதிரி ஆழமான அர்த்தங்களை அவங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு இது உதவும். இதுவும் ஒரு விதமான மறைமுக வழிகாட்டுதல் தான். சரி, இப்போ பாபாவோட தாக்கம் பக்தர்களோட வாழ்க்கையில எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அவர் வெறும் ஆன்மீக வழிகாட்டியா மட்டும் இல்லாம அவங்களோட அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளுக்கும் உதவி செஞ்சிருக்கார் இல்லையா? உலகியல் உதவிகள். நிச்சயமா. அதுதான் அவரோட அணுகுமுறையில ரொம்ப முக்கியமானது. மக்களை ஈர்த்ததும் கூட. பக்தர்களுக்கு தொழில வெற்றி கிடைக்க, நல்ல வேலை கிடைக்க உதவி இருக்கார். பண கஷ்டத்துல இருந்தவங்க அதிலிருந்து மீட்டிருக்கார். பல சிக்கலான கோர்ட் கேஸுகள்ல எப்படி போகணும்னு வழிகாட்டி ஜெயிக்க வச்சிருக்கார். அப்படியா? ஆமா. கல்யாணம் தள்ளி போறவங்களுக்கு கல்யாணம் நடக்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க அருளி இருக்கார். குடும்ப சண்டைகள், சொத்து தகராறுகளை கூட அவர் தலையிட்டு தீர்த்து வச்சதா பதிவுகள் இருக்கு. அப்போ இது வெறும் லௌகிக உதவிகள் தானே? இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம்னு சிலர் கேட்கலாம். இது ஒரு நியாயமான கேள்வி. ஆனா இது இன்னும் கொஞ்சம் பெரிய சித்திரத்தோட இணைச்சு பார்க்கணும். பாபாவை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகமும் உலகியல் வாழ்க்கையும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சது. அது ரெண்டும் தனித்தனி இல்ல. எப்படின்னு சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் தன்னோட அன்றாட தேவைகளுக்கே கஷ்டப்படும் போது, இல்ல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கி தவிக்கும் போது, அவரால் எப்படி முழுசா ஆன்மீகத்துல கவனம் செலுத்த முடியும்? கஷ்டம்தான். அதனால முதல்ல அவங்களோட அந்த உடனடி உலகியல் பிரச்சனைகளை தீர்க்கிறது மூலமா பாபா அவங்க மனசுல ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சார். நம்ம கஷ்டத்துல பாபா இருக்காருங்கிற நம்பிக்கை. சரி. அந்த நம்பிக்கை வளர்ந்த பிறகு அவங்கள ஆன்மீக பாதையில அடுத்த கட்டத்துக்கு வழிநடத்துறது அவருக்கு சுலபமாச்சு. இது ஒரு படி மாதிரி. முதப்படியில ஏறினாதான் அடுத்த படிக்கு போக முடியும். அப்போ உலகியல் உதவிங்கிறது முதல் படி. அதுக்கப்புறம் ஆன்மீக வளர்ச்சி. அந்த ஆன்மீக வளர்ச்சி எப்படி நடந்தது? உலகியல் உதவிகள் மூலமா நம்பிக்கை நல்லா வலுப்பட்டதும் பாபா பக்தர்களோட ஆன்மீக முன்னேற்றத்துல இன்னும் அதிகமா கவனம் செலுத்தியிருக்கார். பற்றின்மைய வளர்க்கறதுக்கு தட்சிணை மாதிரி வழிமுறைகளை பயன்படுத்தணும்னு பார்த்தோம். ஆமா.
அகங்காரத்தை ஒழிக்கிறதுக்கு சில சமயம் கடுமையா நடந்துகிட்டதாவும் பதிவுகள் இருக்கு. ஏன்னா அகங்காரம் தான் ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரிய தடை இல்லையா? உண்மைதான். அப்புறம் மோமந்திரத்தை நினைவுபடுத்துறது, ஞான நூல்களை படிக்க சொல்றது மூலமா அவங்களோட ஆன்மீக அறிவு பெருக்கினார். சில பக்தர்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் பிரம்மம் தான் அப்படிங்கிற அந்த அத்வைத அனுபவத்தை நேரடியாவே உணர்த்தியிருக்காரு. ஓ, எல்லாவற்றுக்கும் மேல சத்கதி, அதாவது மரணத்திற்கு பின் நல்ல நிலையை அடைய, மோட்சத்தை அடைய வழிகாட்டியதா நிறைய பக்தர்கள் உறுதியா நம்பினாங்க. அப்போ பாபாவோட உண்மையான நோக்கம் வெறும் அற்புதம் செய்யறது இல்ல, மக்களை இறைவனை நோக்கி வழி நடத்துறது தான் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அதுதான் மைய நோக்கம்னு தோணுது. அவரே ஒரு சமயம் சொன்னதா ஒரு குறிப்பு இருக்கு. அல்லா மிலானாரா சப்த சமுத்திர நிகால கர்ணாஹா. இதோட அர்த்தம் என்னன்னா, இறைவனை அடையச் செய்வது, இந்த 7 கடல்களையும் உலகங்களையும் கடக்க வைப்பதுதான் என் வேலைன்னு. அவரோட ஒவ்வொரு செயலும் பேச்சும், ஏன் சில சமயம் அவரோட மௌனம் கூட இந்த உயர்ந்த நோக்கத்தை நோக்கியே இருந்ததா இந்த அனுபவங்கள் மூலமா நாம புரிஞ்சுக்க முடியுது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் மத நல்லிணக்கம் இல்லையா? ஷீர்டிங்கிற அந்த சின்ன கிராமம் பாபாவால ஒரு மத நல்லிணக்க மையமா திகழ்ந்ததுன்னு சொல்றாங்க. அது எப்படி சாத்தியமாச்சு? நிச்சயமா இது பாபாவோட மிக முக்கியமான பங்களிப்புகள்ல ஒண்ணு. அதுவும் அந்த காலத்துல அவர் இந்து முஸ்லிம் 2 பேராலையுமே ரொம்ப பக்தியோட மதிக்கப்பட்டார். சரி. ஷீர்டில அவர் காலத்துல மத கலவரங்களே நடந்ததில்லைன்னு வரலாற்று பதிவுகள் சொல்லுது. அதுவே பெரிய விஷயம். ஆமா. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவர் தங்கியிருந்தது ஒரு மசூதி. அதுக்கு பேரு துவாரகா மாயி. ஆனா அந்த மசூதிக்குள்ள ஹிந்துக்கள் யாகம் வளர்த்து பூஜைகள் செஞ்சாங்க. பாபா அதை தடுக்கல, ஊக்குவிச்சார். அதே போல அவரோட சமாதி மந்திர், அது ஒரு இந்து பக்தரால கட்டப்பட்டது. ஆனா அங்க முஸ்லிம்களும் எந்த தடையும் இல்லாம வந்து வழிபட்டாங்க, இன்னைக்கும் வழிபடுறாங்க. அவர் இந்து இஸ்லாமிய நெறிகளோட நல்ல அம்சங்களை இயல்பா தன்னுள்ள இணைச்சிருந்தார். இதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட உதாரணம் இருக்கா? ஒரு மனிதர் மேல இது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னு? இருக்கு. அப்துல்லா ஜான்னு ஒரு தீவிர முஸ்லிம் பக்தர் இருந்தார். அவர் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் தீவிரமா மற்ற மதத்தினரை, குறிப்பா இந்துக்களை எதிரிகளாவே பார்த்திருக்கார். ஆனா பாபாவோட தொடர்பு கிடைச்சதுக்கு அப்புறம் அவரோட மனப்பான்மை முழுசா மாறி இந்துக்களை சகோதரர்களா பார்க்க ஆரம்பிச்சார். பாபா மத சகிப்பின்மைய ரொம்ப வலியுறுத்தினார். மதத்தின் பேர்ல வெறுப்பு காட்டுறது, சண்டை போடுறத அவர் ரொம்ப கண்டிச்சார். இது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா, இந்த நல்லிணக்கம் வெறும் பேச்சளவுல இல்லாம ஷீர்டியோட அன்றாட வாழ்க்கையிலேயே ஒரு இயல்பா வெளிப்பட்டது. இது இன்னைக்கு இருக்கிற நம்ம சூழலுக்கு எவ்வளவு தேவையான ஒரு பாடம்னு நீங்க பாருங்க. நிச்சயமா. கடைசியா ஒரு கேள்வி. பாபாவோட இருப்பு அவரோட மகா சமாதியோட முடிஞ்சிடல, அது இன்னிக்கும் தொடருதுன்னு பக்தர்கள் ரொம்ப ஆழமா நம்புறாங்க. என் சமாதி பேசும், என் பக்தர்களின் தேவைகளை நிறைவேற்றும்னு பாபா சொன்ன வாக்கு உண்மையா இருக்கா? உங்க பார்வை என்ன? இது நம்பிக்கையோட உச்சம். பல பக்தர்களோட அனுபவங்கள் அதை உறுதி செய்யற மாதிரி தான் இருக்கு. பாபா மகா சமாதி அடைஞ்சதுக்கு அப்புறமும் நிறைய பேர் அவரை கனவுல பார்த்ததாவும் அவர் நேரடியா வழிகாட்டினதாவும் சொல்லியிருக்காங்க. கனவுல மட்டுமா? இல்ல, சில சமயம் நேரடியாவே உடல் வடிவத்துல தோன்றி உதவி செஞ்சதாவும் பல பதிவுகள் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மால அளவிட முடியாது. ஆனா பக்தர்களோட அனுபவங்கள் அப்படி சொல்லுது. உதியோட மகிமை. ஆமா, உதியோட மகிமை இன்னிக்கும் தொடரதா லட்சக்கணக்கான பக்தர்கள் நம்புறாங்க. ஒரு பக்தர் ரொம்ப அழகா சொன்னது மாதிரி, சாய்பாபா உயிருடன் இருக்கிறார். அவர் அப்போது எங்க இருந்தாரோ அங்கேயே இப்போதும் இருக்கிறார். அப்போதும் அவர் இப்போது இருக்கும் இடத்தில்தான் இருந்தார். ஆழமான வரி. ஆமா, இது அவரோட பௌதிக உடலை கடந்த ஒரு ஆன்மீக இருப்ப, ஒரு தொடர்ச்சியை உணர்த்துது. அந்த இருப்பு காலத்தை கடந்ததா இருக்கு. ஆக இந்த அனுபவங்கள்லாம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு தொகுத்து பார்த்தா, சாய்பாபா ஒரு மர்மமானவர், மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர், ஆனா அதே சமயம் ரொம்ப ரொம்ப கருணை உள்ளவர். ஒவ்வொரு பக்தர்கிட்டையும் அவங்க நிலைமைக்கு ஏத்த மாதிரி ரொம்ப தனிப்பட்ட முறையில வழிகாட்டியிருக்கார். அவரோட வழிமுறைகள் சில சமயம் நம்ம யோசனைக்கு அப்பாற்பட்டதா, ஏன் வினோதமா கூட இருந்திருக்கு. ஆமாம், அவர் வெறும் அற்புதங்களை நிகழ்த்துறவர் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல அவர் ஆழமான ஆன்மீக பாடங்களை, மத நல்லிணக்கத்தோட முக்கியத்துவத்தை ரொம்ப இயல்பா உணர்த்தியிருக்கார். சரி. உலகியல் தேவைகளையும் ஆன்மீக தேடலையும் ஒன்னா இணைச்சு வழிகாட்டியிருக்கார். அவரோட தாக்கம் அவர் வாழ்ந்த காலத்தோட நின்னுடாம இன்னைக்கும் பல வடிவங்கள்ல தொடருதுங்கல இந்த அனுபவங்கள் திரும்ப திரும்ப காட்டுது. நீங்க கேட்ட இந்த அனுபவங்கள் நிச்சயமா உங்க மனசுல பல கேள்விகளை எழுப்பியிருக்கும்.
சில சமயங்கள்ல பாபாவோட செயல்கள் கொஞ்சம் முரண்பாடாக கூட தோன்றலாம் இல்லையா? உதாரணமா, ஒருத்தர்கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிறதும் இன்னொருத்தர்கிட்ட அளவு கடந்த கருணை காட்டுறதும். இதெல்லாம் ஏன்? இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா? நம்ம அடிக்கடி யோசிக்க வேண்டிய கேள்வி. தெய்வீக வழிகாட்டுதல் அல்லது இறை அருள்ங்கிறது எப்போதுமே நாம எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம சின்ன தர்க்க அறிவுக்கு உட்பட்டதா இருக்கணுமா? இல்ல, அத நம்ம புரிதலுக்கு அப்பாற்பட்ட சில சமயங்கள்ல நமக்கு முரண்பாடா தோன்ற வழிகள்லயும் வெளிப்படலாமா? இந்த அனுபவங்கள் நம்பிக்கைக்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள அந்த மெல்லிய கோடு, ஆன்மீக உதவி எப்படி எந்தெந்த விசித்திரமான வடிவங்கள்ல வெளிப்படலாம் அப்படிங்கறத பத்தின நம்மோட வழக்கமான புரிதல்களை எப்படி கேள்விக்குள்ளாக்குதுன்னு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். நிச்சயமா. அடுத்த அலசல்ல சந்திப்போம். நன்றி.